கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல நேரங்களில் நாம் சோர்வடையும் போது, நாம் பிரச்சனையில் சிக்கும்போது, நாம் ஏதாவது ஒரு காரியம் வேண்டும் என்று தேவனிடத்தில் போய் நிற்கும்போது, நாம் அழுது புலம்பி தேவனுக்கிட்ட ஜெபம் பண்ணுவது உண்டு. பல நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் போவதும் உண்டு. நாம் பல முறை யோசித்திருப்போம், எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணுறோம், பயங்கரமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து கத்துறோம், ஆனால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டேறாரே அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு அங்கலாய்ப்பு நம்ம மத்தியில் இருக்கலாம். ஆனால் பைபிளில் நிறைய திஷ்டாந்தரமான வசனங்கள் உண்டு. தானியேலை சிங்கக்கவியிலிருந்து தேவன் காத்தார், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவர் 40 வருடம் வழிநடத்தினார். இப்படியெல்லாம் அற்புதங்களை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆனால் அவையெல்லாம் வெறும் வார்த்தையாகவே இருக்கிறது. என் வாழ்க்கையில் அவைகளை பிரயோகப்படுத்த முடியவில்லை என்று நாம் அப்பியாசையப்படுகிற நாட்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய உண்டு. தானியேல் புஸ்தகத்தை பலமுறை நீங்கள் வாசித்திருந்தாலும், தானியேலை சிங்கக்கவியிலிருந்து ஏன் தேவன் காப்பாற்றினார், அந்த அற்புதம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜாவுடைய உத்தரவின் பேரில் தானியேலை சிங்கக்கவியில் தூக்கி போட்டுறாங்க. ராஜாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவன் விட்ட கட்டளை நிமித்தமாக அதை அவன் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் தானியேல் என்பதை ராஜா தரியு அறிந்திருந்தான். சிங்கக்கவியில் அவனை தூக்கி போட்டதுக்கப்புறம் இரவெல்லாம் ராஜா தூங்கலை. அதிகாலையில் அவன் எழும்பி அந்த சிங்கக்கெவிக்கு பக்கத்தில் போகிறான். போனவுடனே அங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா, 20ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறான், ராஜா கெவினிடத்தில் வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல் என்ன சொல்கிறான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறான், சிங்கங்களை நீ சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் அப்படின்னு அங்கே சொல்கிறான். அது ஏனென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கடவுளுக்கு முன்னாடி நான் குற்றமற்றவனாக வாழ்ந்தேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாத குற்றமில்லாத வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்தான். அதனால தான் தானியேலை சிங்கக்கவியில் தூக்கி போட்ட போது சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அது வாயை கட்டி போட்டார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க மறந்துடவே கூடாது. மனுஷனுக்கு முன்னாடி எவ்வளோ நீதியாக நம்ம நடக்கிறோம், தேவனுக்கு முன்னாடி எவ்வளோ நம்ம நீதியாக நடக்கிறோம், நம்ம பரிசீலித்து நாம் ஜெபிப்போம். நிச்சயம் தேவன் நம்மளோட ஜெபத்தை கேட்பார். ஆமென்.